வணக்கம் அன்பர்களே. திரு சுஜாதா அவர்களின் சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு சிறுகதை. அனுமதி. ராமதுரை அபிராமி அந்தாதியின் நூல் பயனில் தேடி தேடி பார்த்தார். நல்வித்தையும் ஞானமும் பெற, பிரிந்தவர் ஒன்று சேர, அகால மரணமும் துர்மரணமும் உண்டாது இருக்க என்று 100 பலன்கள் போட்டிருந்தாலும் பிள்ளைக்கு வேலை கிடைக்க தோதாக எந்த பாட்டும் இல்லை. அபிராமி பட்டர் காலத்தில் வேலை கிடைப்பது அத்தனை கஷ்டமில்லை போலும் என்று எண்ணினார். அதே சமயம் இவ்வாறு எண்ணுவதே பாவம், தப்பு என்று உணர்ந்து சந்தேகத்திற்கு கொல்லேன் மனதில் நின் கோலமல்லாது என்று தொடர்ந்து சொல்லிவிட்டு பூஜை அறையிலிருந்து வெளியே வந்தார். சாப்பாட்டு மேஜை மேல் இட்லியும் சட்னியும் இருந்தது. மகாலட்சுமி, ராமதுரையின் மனைவி, பக்கத்து வீட்டிற்கு சென்றிருந்தார். அவர் மகன் பாலாஜி அப்போதுதான் எழுந்து பல் துலக்கி கொண்டிருந்தான். பொறுப்பில்லாமல் இருக்கிறானே என்று ஆத்திரம் வந்தாலும் காதல் கீதல் என்று எதுவும் ஆரம்பிக்காமல் ஒழுங்காக லைப்ரரி போய் பார்ட் டைம் செய்துவிட்டு வீட்டிற்கு வருகிறானே, அதுவே பாக்கியம் என்று மனதில் நிம்மதி இருந்தது. இவனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டும். அதற்கு அபிராமி அந்தாதியில் நல்ல பாட்டு இருக்கிறது. திங்கட் பசுவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க. ஆனால் மகன் பாலாஜி என்னும் விஸ்வநாதனுக்கு வேலை கிடைப்பது 2 வருடம் இழுத்தடித்து கொண்டு போய்விட்டது. போன வருடம் பல நிறுவனங்களுக்கு மனு போட்டு அனுமதி பரீட்சை எழுதினான். எதிலும் கிடைக்கவில்லை. சிரத்தையுடன் படிக்கவில்லை என்றுதான் தோன்றியது. அதை கேட்கவும் தயக்கமாக இருந்தது. கோபக்காரன், சண்டை போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு ஓடிப்போய்விட்டால். ஒரே பையன். இந்த வருஷம் எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிட்டேன் பாலாஜி என்றார். அவன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸை விரக்தியுடன் பார்த்து கொண்டு, என்னப்பா இத்தனை வருஷம் படித்து பாஸ் பண்ணி மறுபடியும் வேலைக்கு பரீட்சைன்னா போர் அடிச்சு போச்சுப்பா, அழுத்து போச்சுப்பா என்றான். அப்போதுதான் பக்கத்து வீட்டிலிருந்து உள்ளே வந்தாள் மகாலட்சுமி. பின்ன என்னதான் செய்கிறதா உத்தேசம்? அப்பா, நான் உங்களுக்கு பாரமாக இருக்கேனா? இல்லைப்பா, இருந்தாலும் படித்து முடித்து 2 வருஷம் ஆச்சுல்ல. வேலை, கல்யாணம், பிள்ளை பெற்றுக்கிறது. அப்பா, இதானா வாழ்க்கை? வேற ஏதாவது இருந்தால் சொல்லு. சாமியாரா போகணுங்கிறியா என்றாள் மகாலட்சுமி. சொல்கிறம்மா என்றான் விரோதமாக. நீ சும்மா இரு என்று மனைவியை அதட்டிவிட்டு, பாரத் கம்பெனி பரீட்சைக்கு எழுத போகிறதானே? இந்த வருடம் அவனை பாரத் கம்பெனிக்கு பரீட்சை எழுத சொல்வதற்கே பெரிய போராட்டமாகி விட்டது. எனக்கு அந்த பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ண தெம்பில்லப்பா, ரொம்ப டஃப்பாக இருக்குது. போன வருஷம் எழுதினேனே, ஒரே மாதிரி 4 ஆன்சர் கொடுத்துருக்கான். அதில் எல்லாமே சரி போல் இருக்குது. ரொம்ப கஷ்டமான பரீட்சை. பேப்பர் செட் பண்ணுறவன் எல்லாம் இதுக்கு முந்தி யமலோகத்தில் சித்திரவதை டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவன் போல். இன்னும் ஒரு முறை எழுதி பாரேன், கொஞ்சம் சிரத்தையாக படித்து. ஏதோ நீங்கள் சொல்கிறீங்கன்னு எழுதுகிறேன்ப்பா என்றான். கிடைச்சா நல்ல வேலை தானப்பா? நல்ல வேலை தான்ப்பா, இந்தியாவிலே சிறந்தது. ஆனால் 10,000 பேரில் எழுதுகிறாங்க. அதை பற்றி உனக்கு என்ன? எனக்கு எங்கே கிடைக்க போகுது? கொஞ்சம் படித்து பாரேன், கொஞ்சம் எஃபோர்ட் போடுப்பா. ஏன் ரமேஷெல்லாம் எழுதி பாஸ் பண்ணலை? ரமேஷ் மகாலட்சுமியின் தம்பி பையன். அம்மா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ரமேஷ் வேற நான் வேறன்னு. நீ உள்ளே போறியா இல்லையா என்று அவர் மனைவியை அதட்டினார். ஆமாம், எல்லாரும் சேர்ந்து என்னை அதட்டுங்க. ட்ரை பண்ணுறேன்ப்பா, எனக்காக நீங்கள் 2 பேரும் சண்டை போட வேண்டாம் என்றான். அவனை பார்க்க பரிதாபமாக இருந்தது. 8 செமஸ்டர், ஏறக்குறைய 80 பேப்பர் எழுதி களைத்து அழுத்து மறுபடியும் பரீட்சை என்றால் எத்தனை அலுப்பாக இருக்கும்? எத்தனை போட்டி, ஒரு வேலைக்கு எத்தனை விண்ணப்பங்கள்! இந்த உலகத்து மேலே வெறுப்பில்லாமல் இருக்கேனே, அதே ஆச்சரியம் என்று கூறிவிட்டு பனியனை மாட்டிக்கொண்டு புறப்பட்டான். எங்கே போகிறான்? தெருக்கோடியில் சிகரெட் பிடிக்க. அடுத்த நாள் ஆஃபீஸில் அவரை தேடிக்கொண்டு விஷ்ணுமூர்த்தி என்பவர் வந்திருந்தார். ராமதுரையின் மேஜை மேல் ஆப்பிள் பழங்களையும் பென்சில் செட்டையும் வைத்தபோதே உஷாரானார். என்ன விஷயம்? இதெல்லாம் எதுக்கு? விஷ்ணுமூர்த்தி என்பவர் அறிமுகமாவதற்கு முன்னாலேயே சிரித்தவர். அந்த கூலை சிரிப்பை ரத்து செய்யாமல் விவரம் சொன்னார். அவர் மேலதிகாரிக்கு கோரமங்கலாவில் ஒரு சைட் அலாட் ஆகியிருந்தது. அது இன்னும் லெட்டராக வரவில்லை. விசாரித்ததில் ஏதோ பேமெண்ட் டீஃபால்ட் இருந்ததால் அலாட்மெண்ட் கேன்சல் ஆகி அது கமிஷனருக்கு மனுவாக போயிருந்தது. அந்த மனு ராமதுரையின் டேபிளிற்கு வந்திருப்பதாகவும் சொன்னார். ஆமாம், நான் என்ன இதில் செய்யணும் என்றார் ராமதுரை. நீங்கள் நினைத்தால் அலாட்மெண்ட் கொடுக்க சிபாரிசு செய்யலாம் என்றார்.
வேணுமென்றால் கவனித்து கொள்ளலாம் என்றார் அறையில் சுற்றுமுற்றும் பார்த்து. ராமதுரை அவரை நேராக நோக்கி, லஞ்சமா என்றார். அப்படின்னு இல்லை, ஒரு கன்சிடரேஷன். எழுந்து போயா, நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் 25 வருஷம் உழைச்சிருக்கேன். வீட்டுக்கு ஒரு குண்டூசி கூட எடுத்து செல்ல மாட்டேன் தெரியுமா? சொன்னாங்க. பின்ன என்ன தைரியத்தில் என்கிட்ட லஞ்சம் கொடுக்க வந்தீங்க? இப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணால் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா என்றார். மெல்ல மெல்ல பேசுங்க. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? என்ன லஞ்சம் வாங்குறவன்னு எப்படி நினச்சிங்க? அந்த ஆசாமி ராமதுரையை நேராக பார்த்து, மிஸ்டர் ராமதுரை, என்ன நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. நான் லஞ்சம் கொடுக்க வரல. ஒரு விதமான பரஸ்பர உதவிக்காக வந்திருக்கேன். என் மேல் அதிகாரி பாரத்தில் ஒரு பெரிய ஆஃபீஸர். உங்கள் பையன் என்ஜினியர் வேலைக்கு அனுமதி பரீட்சை எழுத போகிறானே, அதே பாரத் கம்பெனியில் தான். ஸோ விஷ்ணுமூர்த்தி மறுபடியும் இடம் வளமாக ரேடார் போல தலையை திருப்பி பார்த்துவிட்டு, நீங்கள் இந்த அலாட்மெண்ட் போட்டு கொடுத்தா பரீட்சை பேப்பரை கொண்டு வந்து இதே மேஜை மேலே வைக்கிறேன், இல்லை வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறேன். ராமதுரையின் கை நடுங்குவதை அவர் கவனித்து, பரீட்சை முடிந்து அலாட்மெண்ட் கொடுத்தா போதும். ராமதுரை, முடியாது, நத்திங் டூயிங் என்று சொன்னாலும் அதை அத்தனை கடுமையாக சொல்லவில்லை. பாருங்க சார், உங்களால் முடிஞ்சா சரி, இல்லை இன்னும் மேலே போகணும்னாலும் போகலாம். அதெல்லாம் எதுவும் என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது. முதல்ல கேஸ் ஷீட்டை பார்க்கணும். நல்லா பாருங்க மிஸ்டர் ராமதுரை, மை ஆஃபர் இஸ் ஓப்பன். ஒரே ஒரு பேப்பர் தான் வெளியே வரும், வேறு யாருக்கும் கிடைக்காது. ஸ்பெஷல் கேஸ். ராமதுரை பென்சிலால் பலவாறு மேஜை மேல் சுளித்து கொண்டிருக்க, திங்கக்கிழமைக்குள்ளே யோசித்து சொல்லுங்கள், சண்டே வீட்டில் தான் இருப்பேன், ஃபோன் பண்ணலாம் என்று விசிட்டிங் கார்டை கொடுத்தார். பரீட்சை 10ஆம் தேதி, ஒரு 4 நாளாவது டைம் வேணும் இல்லையா என்று சொல்லிக்கொண்டு செல்கையில், இது லஞ்சம் இல்லை என்று சொல்லிவிட்டு தான் போனார். ராமதுரை அவர் போனதும் இருப்பு கொள்ளாமல் யோசித்தார். அந்த ஃபைலை பார்த்தார். கொஞ்சம் சிக்கலான கேஸ் தான். பேமெண்ட் டீஃபால்ட் ஆகியிருந்தது. டீஃபால்ட் இல்லை என்று இவர் சர்டிஃபிகேட் கொடுத்தால் காரியம் ஆகும், லெட்டர் கொடுக்க முடியும். முதல் தவணைகளையெல்லாம் கட்டியிருக்கிறார். நடுவில் 3 தடைப்பட்டு அலாட்மெண்ட் கேன்சல் ஆகி ஆக்ஷனுக்கு போயிருக்கிறது. இன்னும் ஆக்ஷன் ஆகவில்லை. வெளிநாடு போயிருந்தேன் என்று சாக்கு சொல்லி பழைய கேஸ் ஒன்றில் விதிவிலக்கு போன வருஷம் கொடுத்தது ஞாபகம் வந்தது. இருந்தும், நான் என்ன பணமாக வாங்குகிறேன்? லஞ்சம் வாங்கவில்லை. ஒரு பிரசிடென்ட் படித்தான் அலாட் பண்ண போகிறேன் என்றெல்லாம் பல விதத்தில் சமாதானம் செய்து கொண்டாலும் ஆதாரமாக இது தப்பு என்பது உறுத்தியது. எந்த விதத்தில் தப்பு? இன்றைய தேதிக்கு அந்த சைட்டின் மதிப்பு மிக அதிகம். ஆக்ஷனில் போனால் 8 லட்சம் வரும். இந்த இலாக்காவிற்கு 25 வருஷம் உழைச்சதுக்கு ஒரு சின்ன சலுகை எடுத்துக்கொள்வது போலத்தான் இது. எத்தனை பேர் கொள்ளையடிக்கிறாங்க? அவரவர் 1000 கோடி 2000 கோடி என்கிறார்கள். ஸ்டாக் ஊழலில் பங்கு மேலதிகாரிகளை பார். அப்படியெல்லாமா இது? ஏதோ ஒரு சின்ன விதிவிலக்கு. ஒரு அலாட்மெண்ட்டை, டீஃபால்ட் பேமெண்ட்டை வட்டியோடு கட்டச் சொல்லிவிட்டு வீட்டு மனையை கொடுக்க போகிறேன். அதற்கு பிரதி உபகாரமாக அவன் ஒரு கேள்வித்தாளை தரப்போகிறான். 10,000 தான் பேமெண்ட். ஆனால் இன்றைக்கு அந்த சைட் கோரமங்கலாவில் 8 லட்சம் போகும் என்பதை பற்றி அவர் நினைக்க மறுத்தார். வீட்டிற்கு வந்தபோது மகாலட்சுமியிடம் சொன்னார், பேசாமல் செஞ்சிடுங்க. என்ன பணமா காசா? இவனுக்கும் ஒரு வேலை கிடைச்சிடும். கிடைச்சா கல்யாணத்துக்கு பெண் கொடுக்க காத்துட்ருக்காங்க. நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும். இவனும் என்ன தொந்தரவு பண்ணுறத நிறுத்துவான். தொந்தரவு பண்ணுறானா? ஆமாம், எதை கேட்டாலும் எதிர்த்து பேசுகிறான். எங்கே இருக்காவன்? லைப்ரரிக்கு போயிருக்கான். உங்கள் மேலே இருக்கிற ஆத்திரத்தை என்கிட்ட தான் காட்டுறான். நான் என்ன செஞ்சனா? சரியாக வேலை வாங்கி கொடுக்கலைன்னு அவனுக்கு குறையோ என்னவோ. எதுவும் செய்ய வேண்டாம். இவனுக்கு அந்த பேப்பரோ என்னவோ சொன்னீங்களே, அதை வாங்கி பாஸ் பண்ண வச்சுருங்க. நம்ம பொறுப்பு முடிஞ்சிரும். அப்புறம் கல்யாணம் பண்ணினா பண்ணிக்கிறான், இல்லைன்னா அவன் இஷ்டம். வாங்கி கொடுத்துருங்க. வீட்டில் இருந்தால் எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். தினமும் 20 ரூபா கேட்குறான். எதுக்குடான்னு கேட்டால், நீங்கள் யார் கேட்குறதுக்கு, அப்பா சம்பாதிக்கிறாருன்னு சொல்கிறான். மொரடன். எனக்கு இந்த வீட்டில் உரிமையே இல்லை. எப்போ பாரு புலம்பிக்கிட்டே இருக்காத. உங்களுக்கு விளையாட்டாக இருக்குது. நான் தான் வீட்டில் 24 மணி நேரமும் கஷ்டப்படுறவ. என்னை எதிர்த்து வேற பேசுகிறான் தெரியுமா? அவனை பற்றி கேட்க கேட்க அவன் மேல் இல்லை, இதை தட்டி கேட்க முடியாத அல்லது விரும்பாத தன் கையாலாகா தனத்தின் மேல் ஆத்திரம் வந்தது. சரி சரி, சாயங்காலம் அவன் வந்ததும் கேட்குறேன் என்றார். கேட்க மாட்டீங்க. அதுக்கெல்லாம் தைரியம் எங்கே இருக்குது? பேசாமல் அந்த பேப்பரோ என்னவோ அதை வாங்கி கொடுத்துருங்க.
ராத்திரி பாலாஜி வந்தபோது அவனிடம் காட்டமாக சிகரெட் வாசனை அடித்தது. கேட்க விருப்பமில்லை. சிகரெட் தானே, ட்ரக் பழக்கம் இல்லையே என்று எண்ணிக்கொண்டார். இருந்தும் அவன் மேல் கோபம் வந்தது. என்ன ஒரு பொறுப்பில்லாதவன்! பையில் மெலிதாக தெரிந்த வில்ஸ் பாக்கெட் அவரை சீண்டியது. என்ன பாலாஜி, பரீட்சைக்கு எப்படி படிக்கிற? இனிமே தான் ஆரம்பிக்கணும். இந்த வருஷம் பேட்டனை மாற்றிட்டாங்களாம். எனக்கு என்னவோ சான்ஸே இல்லைப்பா என்றான். எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் பாரத்தில் வேலை பார்க்குறார். அவர் சில குறிப்புகள் மாதிரி கொடுக்குறேன்னு சொல்கிறார். அப்படியா என்றான். பரவாயில்லையே, அவர் அட்ரஸ் கொடுங்கப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன். அவரே என்னை பார்க்க வருவார். ஏதாவது ஹிண்ட் கிடைச்சி அதிர்ஷ்டம் அடித்து பாஸ் பண்ணாதான் சரி. ரொம்ப கஷ்டமான பரீட்சை என்றான். இந்த தடவை பாஸ் பண்ணிடுவே பாலாஜி. ஏன்பா, அபிராமி அந்தாதி 2 வேளை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களா? அதனாலேயா? ஆமாம், அம்மா கூட என்ன சண்டை? எதிர்த்து பேசுனியாமே? அம்மா நான் சொல்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறாங்க. அவங்க என்கிட்ட கேட்குற கேள்வியெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்கப்பா. அம்மா சில வேளை என்னை எப்படியெல்லாம் திட்டுறாங்க தெரியுமா? தண்டச்சோறுன்னு சொல்கிறப்பெல்லாம் என்ன ஆத்திரம் வரும் தெரியுமாப்பா? இருந்தாலும் அம்மா தானடா அவ. அதை சொல்லுங்க, ஞாபகப்படுத்துங்க. இவனுக்கு சின்ன வயசில் மாந்தம் வந்து எத்தனை கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லுங்க என்றால் உள்ளே நுழைந்ததும். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையாப்பா? ஒவ்வொரு முறையும் பணம் கொடுக்குறப்ப பிச்சைக்கார மாதிரி என்னை ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த ரமேஷோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இனிமே அவனுக்கு பணம் கொடுக்குற காரியத்தை என்கிட்ட ஒப்படைக்காதீங்க, சொல்லிட்டேன். அம்மா, நீங்கள் பேசாமல் இருக்க மாட்டீங்க என்றான். பார்த்தீங்களா என்கிட்ட எப்படி பேசுகிறான்னு? என்ன பண்ண சொல்கிற? வளர்ந்த பையனை அடிக்கவா முடியும்? அது ஒன்று தான் பாக்கி. ராமதுரைக்கு வந்த கோபத்தில் இவனை ஏன் பெற்றோம் என்று தோன்றியது. ஒரே சவட்டு சவட்டலாம் என்கிற ஆத்திரம் வேறு. விஷ்ணுமூர்த்தி வந்ததால் அடங்கிவிட்டது. பாலாஜி தன் அறைக்கு போய்விட்டான். என்ன சார், பார்த்தீங்களா? நமஸ்காரம் அம்மா என்று ஒரு கூடை ஆப்பிளை மேஜை மேல் வைத்தார். கேஷ் ஷீட்டை பார்த்தேன். ஒரு வருஷம் வெளிநாடு போயிருந்ததால் பணம் கட்ட முடியலைன்னு மனுவை மாற்றி கொடுத்துருங்க. அலாட்மெண்ட்டை ரெஸ்டோர் பண்ணிடுறேன். இதை கேட்டதும் அவர் முகம் பல்பு போட்டார் போல் பிரகாசமாகியது. பிரில்லியன்ட் சார், வெரி குட். அப்போ காரியம் முடிஞ்சாப்புல தான். ஆமாம், அப்புறம் அந்த பரீட்சை தானே சார்? நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன். அவர் தன் கைப்பையை துளாவி காகித உரையை எடுத்தார். இதை உங்கள் பையன்கிட்ட கொடுத்துருங்க, வேற எதுவும் சொல்ல வேண்டாம். அப்போது பாலாஜி உள்ளே வந்தான். பாலாஜி, நான் சொல்லலை, பாரத்தில் நம்ம ஃப்ரெண்டு இவர் தான். நமஸ்காரம் சார். உங்கள் கம்பெனி பரீட்சை ரொம்ப டஃப்பாக இருக்குது. என்னப்பா பண்ணுறது? 10,000 பேரை வடிகட்டி வேண்டியிருக்கே. இவர் தான் பரீட்சை பற்றி ஹிண்ட் கொடுக்குறார். பாலாஜி அந்த கவரை பார்த்தான். இதில் இருக்கிற மாதிரி கேள்விகள் எல்லாம் வரும். இது மாடல் பேப்பர் மாதிரி. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த முறையாவது ஹானஸ்டாக முயற்சி பண்ணி பார்க்கிறேன் என்று அவன் அதை வாங்கி கொண்டான். நான் வரட்டுமா? வியாழக்கிழமை வந்தால் அலாட்மெண்ட் லெட்டர் ரெடி ஆயிருமா? மத்தியானம் வாங்க, அப்போ தான் சேர்மேன் ஆஃபீஸில் இருப்பார். கையெழுத்து வாங்க முடியும். காரியம் முடிஞ்சிடும் இல்லையா சார்? முடிஞ்சிடும். உங்களுக்கும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தானே லெட்டரே கொடுக்க போகிறீங்க. பாலாஜிக்கு அந்த பரீட்சை புதன்கிழமை இருந்தது. விஷ்ணுமூர்த்தி கொடுத்த கேள்விகளுடன் மற்ற பல பகுதிகளையும் படிப்பதாக சொன்னான். அதை பற்றி அவர் அதிகம் கவலைப்படவில்லை. விஷ்ணுமூர்த்தியின் கேள்விகள் பதிலுடன் இருந்ததாக சொன்னான். அதை முழுசாக படிச்சுடு பாலாஜி. படிச்சிடுறேன்ப்பா. இது மாதிரி வந்தால் எழுத முடியும்னு தோணுது, பார்க்கலாம் என்றான். ராமதுரைக்கு உள்ளுக்குள் உவகையாக இருந்தது. பையன் பாஸ் பண்ணி விடுவான், வேலை கிடச்சிடும், ஹிந்து மேட்ரிமோனியில் போட்டுடலாம். நான் பரத்வாஜா, மேட்ச் ஃபார் ஹேண்ட்ஸம் பாய், ஏஜ் 25, எம்ப்ளாய்ட் இன் ப்ரீமியம் பப்ளிக் செக்டார். புதன்கிழமை ஆஃபீஸ் போயிருந்ததால் சாயங்காலம் வரை விசாரிக்க முடியவில்லை. திரும்பி வந்ததும் பாலாஜி வந்தானா என்றார். வந்தாச்சு, மாடியில் படுத்துட்ருக்கான். பரீட்சை எப்படி எழுதினானா? அவனையே கேளுங்க. பரீட்சை எழுத போயிட்டு சீக்கிரமே வந்துட்டான். எப்படா எழுதினேன்னு கேட்டால் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிறான். பாலாஜி 6 மணிக்கு மத்தியான தூக்கத்தால் உப்பின கன்னங்களுடன் வந்தான். என்ன பாலாஜி, எப்படி இருந்தது பேப்பர்? அவர் எதிரே உட்கார்ந்தான். அப்பா, ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். அந்த பேப்பர் மாடல் பேப்பரே இல்லை, அதே பேப்பர் தான். அன்றைக்கி அந்த ஆள் கொண்டு கொடுத்த அதே பேப்பர்.
ஒரு கேள்வி கூட தவறாமல் 100 கேள்வியும் அதே வந்தது. அப்படியா? தட்ஸ் லக்கி. எழுதிட்டு இல்லை, அதான் சீக்கிரம் எழுதிட்டு வந்துட்டியா? இல்லைப்பா, எழுதாமல் வந்துட்டேன். அதிர்ந்து போய், என்னது என்றார். ஆமாம், வெறும் தாளை கொடுத்துட்டு எழுந்து வந்துட்டேன். என்னடா சொல்கிற பைத்தியக்காரா? ஏண்டா? எனக்கென்னவோ இது நியாயமில்லைன்னு படுதுப்பா. 10,000 பேர் எழுதுகிறாங்க, ஒழுங்கா நேர்வழியில் மாஞ்சி மாஞ்சி எழுதுகிறாங்க. நான் மட்டும் திருடப்பட்ட லீக்கான பேப்பரை வச்சு எழுதுறது இட்ஸ் நாட் ஃபேரப்பா. நீங்கள் அன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கப்ப கவனிச்சேன். அந்த ஆளுக்கு ஏதோ காரியம் செய்ததுக்கு லஞ்சம் மாறி தான் இந்த பேப்பரோன்னு தோணுது. எனக்கு பிடிக்கலப்பா. என்னடா பிடிக்கல? அப்பா, நீங்கள் எவ்வளவு சுத்தமானவர்னு தெரியும். எனக்காக நீங்கள் உங்களை கரப்படுத்திக்கிறத நான் விரும்பலை. அப்புறம் இந்த மாதிரி பரீட்சையெல்லாம் சொந்த முயற்சியில் தான் பாஸ் பண்ண விரும்புகிறேன். உங்களையே சார்ந்து இருந்தது போதும் எனக்கு. மகாலட்சுமி இடிந்து போய் கன்னத்தில் கை வைத்து தரையில் உட்கார்ந்து விட்டாள். இந்த மாதிரி ஒரு பைத்தியத்தை பெத்து வச்சிருக்கோமே, அவனை அடிங்களேன், ஆத்திரம் தீர ஒரு சாத்து சாத்துங்களேன் என்றாள். ராமதுரையோ அவன் அருகே போய் அவனை அணைத்து கொண்டார். முற்றும்.